رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله تعالى في كتابه الكريم: ان الله هو الرزاق ذو القوة المتين. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவருடைய இல்லத்தில் அவனை வணங்கியவர்களாக, அவனை போற்றி புகழ்ந்து அவனுக்கு முழுமையான நன்றி செலுத்தியவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரின் அமல்களை ஏற்றுக்கொண்டு அதற்கான முழுமையான கூலியை தந்தருள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு, அன்பார்ந்த சகோதரர்களே, நம்மெல்லாம் ரமலானுடைய மாதத்தின் முதல் 10 கடந்தவர்களாக அமர்ந்து கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தர்பியா வகுப்பில், இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தலைப்பு வாழ்வாதாரத்தின் திறவுகோல் என்கின்ற தலைப்பின் கீழே 2 திறவுகோல்கள், 2 காரணிகளை குறித்து இன்றைக்கு பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு வாழ்வாதாரம் என்பது அடிப்படை தேவை. வாழ்வதற்குண்டான ஆதாரங்கள் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அடிப்படை. உண்ணுவதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை, குடிப்பதற்கு தண்ணீர், சந்தோஷம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, இன்பம், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்று சொல்லி இப்படி மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்பது இந்த உலக வாழ்க்கையினுடைய அவசியமான ஒரு அம்சம். எனவே தான் இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது வாழ்வதற்காக பல முயற்சிகளை, உழைப்புகளை போடுவோம். ஒவ்வொரு நாளும் நமக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்வாதாரத்தை சரியான முறையில் விளங்காததின் காரணமாக மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் நெருக்கடியாக மாறிவிடுகிறார். அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் நெருக்கடியாக மாறிவிடுகிறார். அல்லாஹ்வை விட்டு தூரமாகின்றார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்து விடுகின்றார். இப்படி இந்த வாழ்வாதாரத்தை குறித்து சரியான புரிதல் இல்லாமல் நம்மை இந்த உலக வாழ்க்கை வெறுக்க வைக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த உலக வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை குறித்து மாற்றம் சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள், உணவாக இருக்கட்டும், இடமாக இருக்கட்டும், ஆடையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் அவனுக்கு வழங்குகிறேன் என்றுதான் சொல்றோம். நாம் தான் அவர்களுக்கு கொடுக்கிறோம். அவன் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நான் சம்பாதிப்பது, நான் முயற்சி செய்ததுதான், நானாக பெற்றுக் கொண்டது, நானாகத்தான் என்னுடைய உணவை பெற்றுக் கொள்கிறேன், நானாகத்தான் என்னுடைய ஆடையை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லாவற்றையும் வாழ்வாதாரத்தை நாம பெற்றுக் கொண்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறான், இன்னல்லாஹ ஹுவல் ரஸாக். நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் வாழ்வாதாரம் அளிக்கக்கூடியவன். இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பதை அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. இடமாக இருக்கட்டும், வீடு, இன்னைக்கு சொகுசா இருக்கிறோமா இல்லையா, இது அல்லாஹ்வால் ஏற்படுத்தி கொடுத்தது. நான் கட்டினது, நான் சம்பாதித்தது என்பது கிடையாது. நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சம்பாத்திய பொருளாதாரம் அல்லாஹ்வால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நாம் உண்ணக்கூடிய ஒவ்வொரு நாள் உணவு, இன்றைக்கு சஹர் உணவு இருப்போம், அல்லது இரவு உணவை உண்டு இருப்போம், இது அல்லாஹ் இன்றைய நாளில் எனக்கு ஏற்படுத்தி கொண்டு வருவது. இதுதான் மார்க்கெட் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய வாழ்வாதாரம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அழகிய ஒரு வசனம், ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய வசனம். இன்றைக்கு பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அதிகமான வாழ்வாதாரம் உடையவர்கள், உணவு, உடை, வீடு என்று சொல்லி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சில கூட்டங்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள், வாழ்வாதாரம் மிக குறைவாக இருக்கிறது. அவர்களுக்கு பொருளாதாரம் குறைவு, வீடு, சொந்த வீடு இருக்காது, அல்லது உணவு மிக குறைவாகவே கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய நபியை பார்த்து கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி, உம்முடைய இறைவனுடைய ரஹ்மத்தை அவர்கள் பங்கிடுகிறார்களா என்பதாக கேட்கிறான். உம்முடைய இறைவனுடைய ரஹ்மத்தை நான் சம்பாதித்தது, நான் பெற்றுக்கொண்ட வீடு என்று அவர்கள் பிரித்துக் கொள்கிறார்களா? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபீ ஹயாத்தித் துன்யா,
இல்லை, நாம் தான் அவருடைய வாழ்க்கையை பங்கிட்டு வைத்திருக்கிறோம். இவனுக்கு இதன் மூலமாக பொருளாதாரம் கிடைக்க வேண்டும், இவனுக்கு இதன் மூலமாக பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு மத்தியிலே பிரித்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த வாழ்வாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். அவன் தான் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அவன் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், சொல்லுகிறான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா. இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசிகளும் அல்லாஹ் அதற்கான உணவை பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் இல்லை. அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். மனிதர்களாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், பூச்சிகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு ஜீவராசிகளாக இருக்கட்டும், அதற்கான உணவை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதே போன்றுதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அப்ப நாம என்ன நினைக்க கூடாது, நான் சம்பாதித்தது, நான் உணவை பெற்றுக் கொண்டது என்று எல்லாவற்றையும் நம்மோடு இணைத்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தான் உனக்கு தருகிறேன், நான் தான் உனக்கு அதை வழங்குகிறோம். அல்லாஹ் சொல்றான், وَكَأَيِّن مِّن دَابَّةٍ لَا تَحْمِلُ رِزْقَهَا اللَّهُ يَرْزُقُهَا وَإِيَّاكُمْ. இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசியும் அதனுடைய வாழ்வாதாரத்தை சுமந்து கொண்டு போகல. சுமந்து கொண்டு போறோமா? இல்ல. அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் யர்சுகுஹா வ இய்யாக்கும். அந்த ஜீவராசிகளுக்கும் உங்களுக்கும் நாம் தான் ரிஸ்க் அளிக்கிறோம் ஒவ்வொரு நாள். ஒரு காணொலியிலே பார்த்த ஒரு செய்தி, ஒரு நபர் கடையிலிருந்து ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு போறாரு. வெளியே பால் பாக்கெட் இருந்தாங்க, 3-4 பால் பாக்கெட் வாங்கிட்டு வெளியே போறாரு. வெளியே போகும் பொழுது, ரோட்ல போகும் பொழுது அந்த பால் பாக்கெட் விழுந்தது, மொத்தமாக கொட்டி விடுகின்றது. அந்த கொட்டிய மாத்திரத்துல ஒரு காருக்கு அடியிலிருந்து ஒரு பூனை எழுந்து வந்து அந்த பாலை அழுது. யதார்த்தமா பார்க்கும் பொழுது என்னுடைய பால் வேஸ்ட் ஆயிடுச்சு என்று தோணும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாலின் மூலமாக அந்த பூனைக்கு ரிஸ்க் அளித்திருக்கிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எப்படி ரிஸ்க் அளிப்பான் என்பது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் இறைவன். அதே போன்று தான் இந்த உலக வாழ்க்கையில் பொருளாதாரத்துடைய வழிகாட்டுதலை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். நீ எப்படி சென்றால் உனக்கு இந்த பொருளாதாரம் கிடைக்கும், நீ எப்படி சென்றால் உனக்கு இந்த உணவு கிடைக்கும் என்பது எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த உலக வாழ்க்கை நான் வாழக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களும், எல்லா வாழ்வாதார விஷயங்களும் அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்று என்பதை ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பண்பான சகோதரர்களே, இப்படி ஆழமாக பதிய வைத்துக் கொண்டால் மட்டும்தான் வாழ்வாதாரத்தை பெறுவதற்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வரும். மார்க்கம் எதை சொல்லி காட்டுகிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியவன். எதை செய்தால் அவன் அதிகமாக கொடுப்பான். எதை நாம் அதிகமாக செய்தால் அல்லாஹ் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரம் நமக்கு அதிகமாகும். அல்லாஹ்வை வணங்காமல் இருந்தாலா, அல்லாஹ்விற்கு தூரமாகி போனாலா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்தால் என்ற கேள்வி கிடையாது. மார்க்கம் அதற்கென்று ஒரு பட்டியலை சொல்லுகிறது. நீ எதை செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான், உன்னுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவான் என்று சொல்லும் பொழுது முதலாவது விஷயம், நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டிய முதலாவது அம்சம், அல் இன்ஃபாகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது, தான தர்மங்களை அதிகப்படுத்துவது. இது நமக்கு வாழ்வாதாரம் அதிகமாகுவதற்கு உண்டான ஒரு காரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறான், அழகான ஒரு ஹதீஸ். நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல், அல்லாஹ் சொன்னதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், அன்ஃபிக் அன்ஃபிக் அலைக். அல்லாஹ் சொல்கிறார், நீ செலவு செய், உனக்காக நான் செலவு செய்கிறேன். எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்கள்ல உறுதியோடு பேசுவான். நான் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறோனோ அதிலே செலவு செய்யும். இதை யார் சொல்ல முடியும்? உண்மையாக யார் ரிஸ்க் கொண்டிருக்கின்றானோ அவனால் தான் சொல்ல முடியும். அல்லாஹ் பேசுகிறார், நான் உனக்கு இந்த உலகத்தில் பொருளாதாரம் எதை கொடுத்திருக்கிறேனோ அதை கூட நீ செலவு செய், நான் உனக்கு செலவு செய்யும் சொல்லிவிட்டு சொல்கின்றார், قال الله عز وجل يد الله ملأ, அல்லாஹ்வுடைய கை நிரம்பி இருக்கிறது. அவனுடைய கை நிரம்பி இருக்கிறது. லா தகீருஹா நஃபகத்து, அவன் நமக்கு கொடுப்பதன் மூலமாக அவனுக்கு குறைந்து விடாது. கொடுக்க சொல்லிட்டு அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தை பற்றி பேசுகிறான். என்னிடத்தில் இருக்கிறார் இல்லையா, அது ஒரு பொழுதும் குறையாது என்று சொல்லிவிட்டு, அரைத்தும் மா அன்ஃபக முன்து ஹல்க ஸமாவாத்தி வல் அர்த் ஃபஇன்னஹு லம் யகில் மா ஃபீ யதி,
அல்லாஹ் சொல்லுகிறான், வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் கொண்டே நான் ரிஸ்க் பிடித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய கையிலிருந்து எந்த ஒன்றும் குறையும். சுப்ஹானல்லாஹ், சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கிறாங்க இல்லையா, அது அல்லாஹ்விடமிருந்து ஒரு பொழுதும் குறைய விடாது. அதனால என்ன செய்யுங்க, நீங்க செலவழிங்க, நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தைகள்ல பேசக்கூடிய நிலை நம்ம நாம என்ன நினைக்கிறோம் சொன்னா, கொடுத்தாலும் குறைந்துருமோ வைப்போம். கொடுத்தா என்கிட்ட ஒரு பொருளாதாரம் இருக்குது, இந்த என்னுடைய வாழ்க்கையை கடத்துவதற்காக ஒரு சில பொருளாதாரம் இருக்கிறது, உணவு இருக்கிறது, அதை கொடுத்தால் என்னிடம் குறைந்து விடுமோ அல்லது இல்லாமல் போய்விடுமோ, வறுமை வந்து விடுமோ, என்னுடைய குடும்பத்தை பார்க்க முடியாது என்ற பயம் வருகிறது. அதனால பலரும் சதக்காக்கள் கொடுக்காமல் இருந்துருவோம், அல்லது கொடுத்தாலும் 100 ரூபாய் கொடுக்க வேண்டியது 50 ரூபாய், 500 ரூபாய் கொடுக்க வேண்டியது 100 ரூபாய். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர். இந்த வசனத்தை ஞாபகம் ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய வசனம். அஷ்ஷைத்தான், ஷைத்தான் இருக்கிறான் நம்முடைய எதிரி. யஇதுகுமுல் ஃபக்ர், ஏழ்மையை ஏறிக்கொண்டே இருப்பான். சதக்காவிற்காக அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது, அல்லது ஏழைகள் வெளியே நிற்கிறார்கள், சதக்கா கொடுக்காமல் கடந்து போகின்றோமா இல்லையா, அதை கண்டும் காணாமல் போகிறோமா இல்லையா, இருந்தும் கொடுக்காமல் போகின்றோமா இல்லையா, நல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், உங்களுடைய உள்ளத்திலே ஷைத்தான் ஒருமையை போடுகின்றான். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன செய்வான், கொடுக்க போகும் பொழுது 5 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சிருப்போம், கொடுக்க போற நேரத்துல 200 ரூபாய் கொடுக்கும், அல்லது கொடுக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம், அப்படி தள்ளி தள்ளி போய் கொடுக்காம அப்படி இருக்கும். ஷைத்தானுடைய மிகப்பெரும் முசலாக்கள், அவனுக்கு தெரியுங்க சதக்காவின் மூலமா எவ்வளவு நன்மை இருக்கிறது அவனுக்கு தெரியும். அதனாலதான் அது கொடுக்க முடியாமல் தடுப்பதற்காக ஏழ்மையை போட்டுக்கொண்டே இருப்பான், வறுமையை போட்டுக்கொண்டே இருப்பான். இது அவனுடைய மிகப்பெரும் தந்திரம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா, மா நத்தஸ ஸதகத்துன் ஈமான். நீ கொடுக்கின்றீங்களா இல்லையா, 500 ரூபாய் கொடுக்குறீங்க, அது உங்களிடமிருந்து குறையாது, ஒரு பொழுதும் சதகா உங்களுடைய பொருளாதாரத்தை குறைத்து விடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி குறையாம எப்படி இருக்கும், கொடுத்தா 50 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்துட்டு 40 ரூபாய் தான் இருக்கும். இந்த யதார்த்தத்தை வைத்துதான் ஷைத்தான் வழி இருப்பான். பொதுவாகவே உங்களுக்கு கொடுத்தா குறைஞ்சிடும், இது யதார்த்த நிலை. இந்த யதார்த்த நிலையை வைத்து ஷைத்தான் வழி இருப்பான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, வமா அன்ஃபக்து மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு. நீங்கள் எந்த ஒன்றிலாவது, நான் உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறேன், உணவு கொடுத்துருக்கிறேன், ஆடைகளும் கொடுத்துருக்கிறேன், இதுல எல்லா ஒன்றிலிருந்து நீ செலவு செய்தால் ஃபஹுவ யுக்லிஃபு, உங்களுக்கு பகரமாக்கி தரன்றால். குறையாம என்ன அர்த்தம், அல்லாஹ் அதுக்கான விளக்கத்தை சொல்றான், உங்களுக்கு பகரமாக்கி தந்துருவோம். அந்த பகரம் எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த பகரம் எப்படி இருக்கும் தெரியுமா, நம்முடைய கணக்கு தான் 50 ரூபாய், நான் கொடுத்த கணக்கு 50 ரூபாய், அல்லாஹ் எனக்கு பகரமாக தருவது எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கருணையும் இரக்கமும் நேசமும் பாசமும் மிகப்பெரியது. அல்லாஹ் அதற்கு இரட்டிப்பாக தரலாம், அல்லது பொருளாதாரமாகத்தான் தருவான் என்பது கிடையாது. இக்கட்டான சூழ்நிலை மாற்றிக் கொண்டிருப்போம், அதிலிருந்து அல்லாஹ் நம்மை விடுதலை செய்வான். கடன் சுமையாக இருக்கும், கடன் கொடுக்க முடியாத தவித்துக் கொண்டிருப்போம், ஒருவர் நமக்கு உதவி செய்வார். இதெல்லாம் எதற்காக தெரியுமா, நாம் எப்போதோ உதவி செய்திருப்போம், மருத்துவத்திற்காக அவர் வந்திருப்பார், அவருக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்திருப்போம். இதன் காரணமாக அல்லாஹ் ஒரு நாள் நாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இதற்காக அதுக்கு பகரமாக ஆக்குவான். இப்படி அல்லாஹ்வுடைய பகரம் என்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணமாக சொல்ல போனால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான தர்மங்கள் செய்யறாங்களா இல்லையா, அல்லாஹ்வுக்காக கொடுக்குறாங்களா இல்லையா, அவர்களுக்கான உதாரணத்தை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய கருணை மிக்கவர் என்பது. மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பா. அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வுடைய பாதையிலே எவர்கள் செலவு செய்கிறார்களோ அவர்கள் உதாரணம் என்ன தெரியுமா, ஒரு வித்துக்கு சமமாக. இங்க கொடுக்கக்கூடிய 50 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒரு வித்துக்கு சமமாக சொல்லுகிறார். அந்த வித்தை அல்லாஹ் விவரிக்கின்றார் பாருங்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ் விசால குணமுடைய என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் 7 சனாபில், அந்த ஒரு வித்திலிருந்து 7 கதிர்கள் முளைக்கிறது. 7 சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் 100 ஹப்பா, அந்த 7 கதிர்களிலிருந்தும் 100 மணிக்கோதுமைகள் உருவாகுகின்றது. அந்த வெறும் ஒரு வித்து இந்த அளவுக்கு பெரிதாகிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்குண்டான உதாரணம். அதோடு நிறுத்தல,
தன் நாடியவர்களுக்கு அதை அதிகப்படுத்தி கொடுப்பான். அதுவே அதிகம். ஒரு வித்தை உதாரணமாக காட்டி அதை எப்படியெல்லாம் அல்லாஹ் பெரிதாக்குகின்றான், உயர்த்துகின்றான், நன்மைகளை அதிகப்படுத்துகிறான் என்று சொல்லிவிட்டு நாடியவர்களுக்கு அதை வெற்றி பார்க்கிறான். நாடியவர்களுக்கு யாருக்கு? அல்லாஹ்விற்காக இஹ்லாஸின் அடிப்படையில் முழுமையாக அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அதிகப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு எடுத்து சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் அவனுடைய பண்புகளை பற்றி பேசினால் அதனுடைய பண்புகளுடைய பெயர்களை அந்த இடத்தில் உபயோகிப்பான். அல்லாஹ் விசாலவனுடைய. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஒரு வசனம் நமக்கு அல்லாஹ்வுடைய விசாலத்தன்மையை பற்றி நமக்கு தெரிவிக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய பகரம் எப்படி இருக்கு நம்ம பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு நமக்கு பகரமாக்கி தருவான் என்பது இந்த ஒரு வசனத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடியும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஹதீஸ். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من تصدق بعدل تمرة بكسب الطيب. யார் ஒருவர் தன்னுடைய ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரித்த பணத்தை யார் ஒரு சதக்கா செய்கிறாரோ அவர் அல்லாஹ் அந்த சதக்காவை வலது கரத்தால் வாங்குகிறார். வாங்கி என்ன செய்கிறார் தெரியுமா? ثم يربيها لصاحبه كما يربي احدكم فلو حتى تكون مثل الجبل. அந்த சதக்காவை வாங்கி உங்களில் ஒருவர் எப்படி ஒரு குதிரைக்குட்டியை வளர்ப்பாரோ அதை போன்று அல்லாஹ் வளர்க்கிறார். எந்த அளவுக்கு தெரியுமா? தகூனு மித்ல الجبل. அது மழையளவுக்கு ஆகும் வரை. சகோதரர்களே, இந்த ஹதீஸை கேட்ட பிறகு ஒரு முஃமினுடைய நிலை எவ்வாறு இருக்கும் தெரியுமா? சதக்கா கொடுப்பதின் மூலமாக அவனுக்கு மகிழ்ச்சி வரும். சதக்காவை கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் என்னுடைய இந்த சதக்காவை வலது கரத்தால் வாங்குகிறார், வாங்கி அதை வளர்க்கிறார். இது எப்போது வரும்? அல்லாஹ் மீது உறுதியான ஈமான் இருக்கும், அல்லாஹ் உண்மையில் எனக்கு தருவான் என்ற எண்ணம் இருக்கும் பொழுதுதான் இந்த நிலை நமக்கு வரும். இதை சஹாபாக்கள் புரிந்தார். நம்ம கேட்கிறோமா இல்லையா? போருக்காக யார் செலவழிக்கக்கூடிய தாமதங்களை செய்யக்கூடிய யார் என்று கேட்டால், ஒருவர் முழுவதுமாக கொண்டு வருகிறார், ஒருவர் பாதியை கொண்டு வருகிறார், ஒருவர் தோட்டத்தை விட்டு விடுகிறார். எப்படி முடிந்தது? எதனால் முடிந்தது? பெருமைக்காகவா? மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவா? இல்லை, தன்னுடைய இறைவனிடத்தில் அதை எதிர்பார்த்தார். என்னுடைய இறைவன் தருவான், கண்டிப்பாக எனக்கு பகரமாக்கி தருவான். அதன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியும். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அமர்னா பிஸ்ஸதகா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், நபி அவர்கள் சதக்கா செய்யுங்கள் என்று எங்களுக்கு ஏவப்பட்டால், கட்டளையிட்டால், இன்தரக அஹதுனா இல சூகி ஃபதஹாமல ஃபயுஸீபு அல்-மௌத். என்ன செய்வோம் தெரியுமா? உடனே மார்க்கெட்டுக்கு செல்லுவோம், அங்க சென்று உழைப்போம், உழைத்து அங்கிருந்து ஒரு கையளவிற்கான கூலியை பெற்று வருவோம், அதை உடனே தர்மம் செஞ்சு விடுவோம் என்றுதான் சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், இன்றைய நாள்ல எங்களில் ஒவ்வொருவரிடத்திலும் 1,00,000 தீனார் திரகங்கள் இருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி அவர்கள் எங்களிடத்தில் சதக்கா ஏவினால் அவர்கள் இல்ல, எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உடனே மார்க்கெட்டுக்கு செல்வார்கள், சென்று உழைப்பார்கள், முயற்சி செய்வார்கள், அதிலே கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை, கிடைக்கக்கூடிய பொருட்களை எடுத்து வந்து செலவு செய்து விடுவார்கள். எப்படிப்பட்ட மனோநிலை என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் அல்லது குறைந்தபட்சம் 2 நாட்கள் சாப்பிடக்கூடிய அளவில் உணவு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைக்குமே நாம் சம்பாதித்து வருவார்கள் கிடையாது. மாறாக நம்மிடத்திலே செழிப்பாக இருக்கிறது. 2 நாள், ஒரு நாள் இருக்கக்கூடிய சாப்பாடு இருந்தாலே போதுமானது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு நாமே எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றோம். நானே சதக்காவை வாங்கக்கூடியவர்களில் இருக்கிறேன் என்பதாக சொல்றோம். ஆனால் சஹாபாக்கள் ஒருபொழுதும் அப்படி சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனம் இறக்கப்படுகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் தர்மமாக கொடுக்கும் வரைக்கும் நன்மை செய்தவர்களாக ஆக மாட்டீர்கள் என்று ஒரு வசனம் இறங்குகிறது. உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, மிக பெரும் சஹாபாக்களில் ஒருவர், வருகின்றார் நபி அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு வசனம் இறங்கியிருக்குதே, எனவே நான் என்ன செய்யறது தெரியுமா?
என்னிடத்திலே பைரோஹா என்கிற ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த மதீனாவிலேயே அந்த பைரோஹா என்ற தோட்டத்தில் இருந்து வரக்கூடிய பேரித்த பணத்தின் மூலமாக அவர் ஈட்டக்கூடிய செல்வம் அந்த மதீனாவிலே எல்லோரையும் விட மிகப்பெரும் பணக்காரராக இருந்தார். அதிலே வரக்கூடிய அந்த வருவாய், அதிலே வரக்கூடிய வருவாயின் மூலமாக அவர் மிகப்பெரும் பணக்காரராக இருந்தார். அப்படிப்பட்ட அந்த பைரோஹா என்ற தோட்டத்தை ஒரு வசனம் இறங்கியது. இறங்கிய மாத்திரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி வருகிறார். வந்துவிட்டு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த பைரோஹா என்ற தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொடுத்து விடுகிறேன். என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொடுத்து விடுகிறேன் என்கிற மனநிலைக்கு வருகிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், இது எனக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரும் ஒரு கூலியாக இருக்கும், மேலும் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரும் ஒரு சேமிப்பாக இருக்கும் சொல்றார். விளங்கிக் கொள்ளணும். அவர்கள் பொருளாதாரத்தை அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தை எதற்காக கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு சேமிப்பாக கொடுத்தார்கள். ஏன்னா எனக்கு அது ஒரு சேமிப்பாக இருக்கும். எப்படி இன்றைக்கு மருத்துவத்திற்காக சேகரிக்கின்றோமோ, எப்படி இந்த உலகத்தில் வாழும்போது என்னுடைய பிள்ளைக்காக சேகரிக்கின்றோமோ, அதே போன்று நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம், இந்த தான தர்மங்கள் நமக்கான ஒரு சேமிப்பு. நாளை வறுமை நாளில் உதவலாம், அன்னைக்கு உலகத்திலே அது உதவலாம். எப்படிப்பட்ட நிலையிலும் நமக்கு அது கை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் தான் சஹாபாக்கள் இருந்தார். எனவே தான் அவர்களுக்கு மத்தியில் தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று ஏவப்பட்டால் உடனடியாக ஓடி வந்தார். அல்லாஹ்வுடைய பாதையை வேக வேகமாக கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொடுத்தார். நபி அவர்கள் எந்த ஒன்றை வந்து கேட்டாலும் இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார். அப்படி இல்லை என்று சொன்னாலும் இந்த நபருக்காக விருந்தளிக்கக்கூடியவர் யார், இந்த நபருக்கு உதவக்கூடியவர் யார் என்று ஒரு சஹாபியை சேர்த்து கொள்வார். அவர் என்ன செய்வார்? உணவு கொடுப்பார் அல்லது தான தர்மங்களை செய்வார். இப்படித்தான் சஹாபாக்கள் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இருந்தது. இதையெல்லாம் கேட்கிறோம், கேட்டுவிட்டு கடந்து செல்கிறோம். ஷைத்தானுடைய அந்த வாக்களிப்பு கொடுத்தால் குறைந்து விடுகின்ற அந்த வாக்களிப்பை ஏற்றுவிடுகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, எந்த ஒன்றை செலவு செய்தாலும் அதை பகரமாக தருவேன் என்று சொல்றாங்க. பண்பார்ந்த சகோதரர்களே, கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பொழுதும் மனதிலே குறைந்துவிடும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, வறுமை வந்துவிடும் என்ற பயம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில் சர்வசாதாரணமாக செலவு செய்யும். எந்த ஒரு மனதில் கலங்கமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கிறேன். இன்றைய காலகட்டம், இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய காலம் என்பது ரமலானுடைய நேரம். இந்த ரமலானுடைய நேரம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்றை விட வேகமாக செய்வார்கள், சதக்காக்களை செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன வேண்டி இருக்கிறது? சதக்காக்களை செய்வதற்கு என்ன வேண்டும்? நபி அவர்களுக்கு முன்பிற்பாக அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவர்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல போகிறார். பாவத்தை மட்டும் செய்யாமல் இருந்துவிட்டால் போதுமா இல்லையா? ஏன் சதக்காக்களை செய்ய வேண்டும்? ஏன் காற்றை விட வேகமாக கொடுக்க வேண்டும்? சகோதரர்களே, அவர்கள் இது என்னுடைய இறைவனிடமிருந்து வந்த வாழ்வாதாரம் என்பதை புரிந்து கொண்டார்கள். எனக்கு இறைவன் தந்திருக்கு, அதை கண்டிப்பாக கொடுக்கணும், என்னுடைய கடமை. அதற்கு நான் ஒரு பொழுதும் பின்வாங்கி விடக்கூடாது, ஒரே குடும்பம் என்ற எண்ணம் வந்து விடக்கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் காற்றை விட வேகமாக செய்தார்கள், தர்மங்கள் செய்தார்கள். இன்றைய காலகட்டத்துல நம்மை தேடி சதக்கா செய்வதற்கான வாய்ப்புகள் வருது. நாம போய் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை தேடி அலைந்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் நம்மை தேடி அதற்கான வாய்ப்புகள் வருகிறது. நாம அது சாதாரணமாக கடந்து போகும். எனக்கு என்ன, எனக்கு பொருளாதாரம் அதிகமாக இருக்கு, அப்படி அல்ல. அதை கொடுத்தது எதற்காக என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பொருளாதாரத்தை தந்திருக்காங்க நமக்கு தான் தெரியும், அதற்கேற்ப கொடுக்க வேண்டும். நம்ம பலரை பார்க்கிறோம், சமாளித்து விட்டு போவதற்காக அல்லாஹ் அதிகமாக கொடுத்திருப்பான். 100 ரூபாய் 150 ரூபாய், இதுவும் சதக்காத்தான். அல்லாஹ்விடத்தில் பொருந்தி கொள்ளப்பட்ட சதக்காவாக இருக்க. ஏனென்றால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது அதிகமாக இருக்கு, மிக மிக அதிகமாக கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறான் என்பது. அதிலிருந்து நீ எவ்வளவு செலவு செய்கின்றாயோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய நேசமும் பாசமும் உங்கள் மீது இருக்கும். அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவான், இன்னும் அதற்கு பகரமாக்கி தருவான். நாம் என்ன செய்யறோம்? பொருளாதாரத்தை கொடுங்கள், சதக்கா செய்யுங்கள் என்று சொன்னால்
பல காரணங்களை சொல்றோம். உண்மையான காரணம் இருக்காது. பொருளாதாரத்தை கொடுக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக பல காரணங்களை சொல்லுவோம். எனக்கு இந்த வேலை இருக்குது, இந்த இடத்துல கடன் இருக்குது, ஆனால் நம்மால் அதை அடைக்க முடியும். ஆனால் பொருளாதாரத்தை வெளியே கொடுப்பதற்கு மனம் கிடையாது. அன்பான சகோதரி, இது ஷைத்தானுடைய மிகப்பெரும் சரம், மிகப்பெரும் வழிகேடு. ஷைத்தானுக்கு தெரிந்த சதக்காவின் மூலம் எவ்வளவு பெரிய நன்மை நாளை மறுமையினால் இருக்குது என்பது. எனவேதான் ஒவ்வொரு முறையும் நமக்கு ஏழ்மையை ஏறிக்கொண்டே இருப்பார். அதில் ஒரு பொழுதும் கட்டுப்பட்டு விடாதீர்கள். மாறாக அல்லாஹ்வுடைய பாதை அதிகமாக செலவு செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக உங்களுக்கு அதை திருப்பி கொடுப்பான். எப்படி சஹாபாக்கள் உறுதியோடு ஈமானோடு தவக்குலோடு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தார்களோ அதே போல் நான் செலவு செய்கிறேன். இது வாழ்வாதாரத்தினுடைய முதல் காரணம். வாழ்வாதாரம் நமக்கு அதிகமாக கிடைக்கும் சொன்னா முதலாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய வெளியேற்றணும், கொடுக்கணும். கொடுத்தால்தான் எனக்கு அதிகமாக கிடைக்கும். சிரித்து பாருங்க, இவ்வளவு சிறப்பு சொன்னமா இல்லையா? அதாவது தான தர்மங்கள் செய்தால் இவ்வளவு சிறப்பு இருக்குதா இல்லையா? யோசித்து பாருங்க. நான் ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா அவருக்கு அந்த தொகை மட்டும்தான் கிடைக்கும், அந்த பொருளாதாரம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு எவ்வளவு? நான் கொடுக்கக்கூடிய நபருக்கு வெறும் அந்த பொருளாதாரம் மட்டும்தான். ஆனால் எனக்கு அல்லாஹ் செலவு செய்கிறார். அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, அன்பிக் அலை, நீ செலவு செய், உனக்காக நான் செலவு செய்கிறேன். அல்லாஹ் எனக்காக செலவு செய்கின்றான், எனக்கு அதை இரட்டிப்பாக்குகின்றான். நாளை ஒருமை நாளை குதிரை குட்டியை கொண்டு வளர்க்கிறான். இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்கிறது. அவருக்கு அந்த சிறப்பு இல்லை, நாம் கொடுத்தோமா இல்லையா? அவருக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் அவ்வளவுதான், நான் கொடுத்ததுதான். ஆனா எனக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சிறப்புகள் நன்மைகள் ஏராளமா இருக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, அவரை எவ்வளவு லாபம் பெற்றாரோ அதை விட பன்மடங்கு நாம் தான் லாபம் பெற்றோம். யார் கொடுத்தார்களோ கொடுக்கப்பட்டவர்களை விட கொடுத்தவர்கள் தான் அதிகமாக லாபம் பெற்றவர்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு அம்சம். நம்முடைய வாழ்வாதாரம் அதிகமாக சொன்னா சுருக்கி வைத்துக் கொள்வது கிடையாது. அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து நாம் சேகரித்து வைத்துக் கொள்வது கிடையாது. சேகரித்து வைத்தது போக அதிகமாக செலவு செய்யும். இல்லாத போதிலும் செலவு செய்வதுதான் மிகச்சிறந்த தர்மம் என்பதாக சொல்லியிருக்காங்க. அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு அம்சமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில அம்சங்களை குறித்து பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் வாழக்கூடிய உலக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வாதாரத்தை அதிகமாக தந்து அதன் மூலமாக நாம் அதிகமாக செலவு செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான உதவியை அனைவருக்கும் செய்திருப்பாராக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.